எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் கேக்கோட நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணியாச்சு. நியூ இயர்க்கு எங்க போலான்னு கேட்கும்போது, ஏதாவது ட்ராம்போலின் பிளேஸ் கூட்டு போக சொல்லி பசங்க கேட்டிருந்தாங்க. சரின்னு அர்பன் ஏர் அட்வென்ச்சர் பார்க் போயாச்சு. ஹஸ்னு விளையாடுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டி இருந்தது. ஆனா ஆரிக்கு இந்த அளவுக்கு இல்ல. ஒரே ஒரு குட்டி பிளே கிரவுண்ட் மட்டும் தான் வச்சிருந்தாங்க இந்த டாட்லர்ஸ்க்கு. பெருசா செட் ஆகல இந்த இடம், நம்ம போயிடலான்னு ஆர்யா சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா, அங்க இருக்கிற பெரிய பசங்களோட பெரிய பசங்களா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு தான் கொஞ்சம் பக்கோன்னு இருந்தது. அங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கோ கார்ட் தான். ஒரு டீசென்ட் சைஸான ரேஸ் கோர்ட் வச்சிருக்காங்க. அதுவும் நல்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட சூப்பரா இருந்தது. அது மட்டும் இல்லாம எல்லா இடத்துல இருக்கிற மாதிரி இந்த பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸுமே இருக்கு. 1 மணிக்கு மேல பயங்கர கூட்டமாயிடுமா. நல்லவேளை அங்க காலையிலேயே வந்துட்டோம். ஒரு டவுட்லேயே வந்தோம் ஓப்பன் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. மதியம் லஞ்சுக்கு சிக்கன் கபாப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கபாப்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஆனா அதுல வந்து சிக்கன் ஃப்ரான்டியர்னு ஒன்று, அந்த அளவுக்கு மசாலா எதுவுமே இல்லை, ஜஸ்ட் சால்ட் மட்டும் போட்டு ரொம்ப ட்ரையாக இருந்தது. சரி நல்லா இருக்கிறத மட்டும் லஞ்சுக்கு சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு சப்பாத்தி போட்டு இந்த சிக்கனை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு தட்டி போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா அது வதங்கினதுக்கு அப்புறமா இந்த சிக்கன் எடுத்து அதில் கொட்டி கொஞ்சமாக மிளகாத்தூள், தண்ணி, ஏன்னா அது உப்பு நிறையவே இருந்தது. ஸோ நல்லா கொதி வந்து அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கிட்டேன். நல்லா அது ஏற்கனவே நல்லா புல்டு சிக்கன் போல இருக்குது, நல்லா சூப்பராக வந்துருந்தது. கருவேப்பிலை போட்டு அப்படியே நாங்கள் சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டோம். இதிலே சிக்கன் பஃப்பும் பண்ணலாம், இன்னும் நல்லா ட்ரையாக அதை வந்து வதக்கணும்.